ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நம்ம சேனல். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் பற்றி. ஸோ நம்ம புதுசாக கார் எடுக்கிறப்ப வந்து எனக்கு பார்த்திங்கன்னா 3 வருஷத்துக்கு இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்தாங்க. ஒரு வருஷம் வந்து பம்பர் டு பம்பர், அது வந்து காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸ் அப்படிம்பாங்க. அடுத்த 2 வருஷம் வந்து தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ். ஸோ 2 இன்சூரன்ஸ் பற்றியுமே உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இன்சூரன்ஸ் வந்து நார்மலாக காரை எதையாவது டேமேஜ் பண்ணால் கூட அதுக்கு வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இப்போ ரிவர்ஸ் எடுக்கிறப்ப இடிச்சிடுச்சு அப்படின்னா கூட அதுக்கு கிளைம் பண்ணிக்கலாம். கிளைம் பண்ணுற சார்ஜ் பார்த்திங்கன்னா 1000 ரூபாய் தான். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ்னால் என்னென்னு உங்களுக்கு தெரியும். நம்ம கார் வந்து நம்ம மேலே 100% தப்பு இல்லை, இன்னொருத்தங்க காரை கொண்டு இடிச்சிட்டாங்க, இன்னொரு வெஹிக்கிள் இடிச்சிடுச்சுன்னா அந்த வெஹிக்கிள் உள்ள இன்சூரன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்ம காருக்கு ரிப்பேர் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இப்போ 1 இயர் கழித்து முடித்தோடனே பார்த்திங்கன்னா இப்போ இந்த 1 இயர் முடிகிறப்ப பார்த்தீங்கன்னா முடிகிறதுக்கு, அதாவது பம்பர் டு பம்பர் இன்சூரன்ஸ்க்கு முடிகிறதுக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட ஃபோன் கால்ஸ் வரும். அப்புறம் கொட்டேஷன்லாம் அனுப்புவாங்க. நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து உங்களுக்கு வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. அதே மாதிரி கம்பெனிலேருந்தும் நான் ஃபஸ்ட்டு வந்து கம்பெனியில் இன்சூரன்ஸ் போட்டேன். அவங்க வந்து வேறு ஒரு இன்சூரன்ஸ் மூலமாக எனக்கு போட்டு கொடுத்தாங்க. அவங்களுமே சஜஸ்ட் பண்ணுவாங்க, சார் உங்களுக்கு நாங்கள் இன்சூரன்ஸ் போட்டு தரோம் அப்படின்னு கொட்டேஷன் அனுப்புவாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா 1 இயர் முடிஞ்சோடனே 13,000 கம்பெனியில் கோட் பண்ணாங்க. இது மற்ற வெளியே இருந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 8,000 வரைக்கும் வந்து எனக்கு ஆஃபர் பண்ணாங்க. நான் 8,000 வந்து உங்களுக்கு இன்சூரன்ஸ் போட்டு தரேன், அதுமாதிரி பம்பர் டு பம்பர் எல்லாமே கிளைம் ஆயிரும் அப்படின்னாங்க. பட் நான் வந்து எந்த டிசிஷனும் எடுக்கலை. நான் வந்து கம்பெனி மூலமாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டேன். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் வந்து ஒவ்வொரு காருக்குமே அந்த ஓனர்ஸ் கிளப் வந்து கம்பல்சரி இருக்கும். என்னோடது பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் ஆரா. அந்த இந்தியா ஃபுல்லாக ஆரா கார் வச்சுருக்கிறவங்க அந்த கிளப்பில் இருப்பாங்க. அதேமாதிரி நீங்கள் என்ன கார் வச்சுருக்கீங்களோ அந்த கிளப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டால் அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒருத்தர் வந்து ஒரு இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணியிருக்காரு. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா அது கம்பெனிலேருந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ இவங்கள்ட்ட பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னு. அந்த இன்சூரன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அவங்க அந்த குரூப்பில் போட்டால் தான் நான் அதை உங்களுக்கு சைடில் டிஸ்பிளேயில் போடுறேன். ரெகேஜா QPE இன்சூரன்ஸ், ரெகேஜா QPE இன்சூரன்ஸ் அப்படிங்கிற இன்சூரன்ஸில் வந்து அவங்க வந்து பம்பர் டு பம்பர் இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ போட்டுட்டு அதுக்கப்புறம் 1 or 2 month கழிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க காரில் வந்து எலி கடிச்சிருக்கு. என்னதெல்லாம் கடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரேக் லைனில் எலி கடிச்சிருக்கு. அடுத்து வந்து ABS சென்சார். ஸோ 2லையுமே எலி கடிச்சு வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட எப்படியும் நல்லா ஒரு அமௌண்ட் வரும். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணலான்னு காரை வந்து டோ பண்ணி கொண்டு போயிருக்காங்க. ஸோ அதனோட பிக்சர்ஸ்லாம் இருக்குது, நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் போடுறேன். டோ பண்ணி கம்பெனியில் கொண்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனியில் கிளைம் பண்ணுறப்ப அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எலி கடிச்சதுக்கெலாம் நாங்கள் வந்து இன்சூரன்ஸ் போட மாட்டோம் அப்படின்ட்டாங்க. பட் பார்த்தீங்கன்னா அதிலே போட்டிருக்கோம் ரேட் அண்ட் பைட் கவர்டு அப்படின்னு போட்டிருப்பாங்க. எலி கடிச்சதுக்கு கம்பல்சரி இன்சூரன்ஸ் உண்டு அப்படின்னு. இத்தனைக்கும் இவங்க இன்சூரன்ஸ் போடுறப்ப தெளிவாக கேட்டிருக்காங்க, அவங்க ஓகே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் போட்டதுக்கப்புறம் மற்ற டேமேஜ்னால் நாங்கள் பண்ணுவோம், எலி கடிச்சதுக்கு வந்து நீங்கள் கிளைம் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. ஸோ இவர் வந்து கம்பெனியில் கேட்டிருக்காரு. கம்பெனியில் வந்து என்ன சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் காசு செலவழித்து பாருங்கள், அதான் உங்களுக்கு நல்லது அப்படின்ட்டாங்க. இதை பற்றி இவங்க வந்து இந்த குரூப்பில் போட்டாங்க. ஸோ இவர் வந்து கடைசியில் என்ன பண்ணார்னா காரை வந்து வெளியே ஒரு இடத்துல விட்டு ஃபுல் காசு வந்து இவர் கையிலேருந்து தான் செலவு பண்ணியிருக்காரு. ஸோ இதிலேருந்து பார்த்தோம்னா இன்சூரன்ஸ் போடுறப்ப வந்து நல்லா தெரிஞ்ச பிரபலமான கம்பெனியில் மட்டும் தயவுசெய்து இன்சூரன்ஸ் போடுங்க. ஏகப்பட்ட கம்பெனி வந்து சின்ன சின்ன கம்பெனிஸ்லாம் நிறையா இருக்கும். அதில் வந்து கொஞ்சம் ஃப்ராடுத்தனம் பண்ணுறவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க. எல்லாம் கவர் ஆகும்னு சொல்லிட்டு எலி கடிச்சதுக்கெலாம் கவர் பண்ண மாட்டாங்க. அதேமாதிரி இது வந்து பைப்பராக இருக்குது, இது கவர் பண்ண மாட்டோம் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி நிறையா வேலை பண்ணுவாங்க. அதனால் கம்பெனியில் சஜஸ்ட் பண்ணாலும் அப்படி இல்லை, இதுக்கு முன்னாடி நீங்கள் புதுசாக எடுக்கிறப்ப அவங்க என்ன இன்சூரன்ஸில் போட்டிருக்காங்களோ அதே இன்சூரன்ஸில் வந்து நீங்கள் திரும்ப வந்து பம்பர் டு பம்பர் போடுங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்கில்டான டிரைவர் இருப்பாங்க. அவங்க வந்து இல்லை எனக்கு பம்பர் டு பம்பரே வேண்டாம், நான் வந்து 1 டேமேஜ் ஆக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டில் போவாங்க. ஸோ அது வந்து நான் எப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. ஆக்சுவலாக நானுமே பார்த்தீங்கன்னா ஒரு 3 month இன்சூரன்ஸ் போடலை, பம்பர் டு பம்பர் போடலை. பட் வந்து எனக்கு வந்து தேர்ட் பார்ட்டி இருக்குது. என்னென்னா ஒரு கான்ஃபிடென்ட்டில் ஓட்டுறோம், ஆனாலும் போடுறது வந்து 100% வந்து நம்மளுக்கு சேஃபு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த எலி கடிக்கிறதுலேருந்து நீங்கள் எப்படி அவாய்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா தயவுசெய்து ஒரு 2 நாள் 3 நாளுக்கு ஒரு முறை கேப்பில் வந்து நீங்கள் காரை வந்து எடுத்துருங்க. ஒரே இடத்துல ஒரு 10 days இல்லை 2 weeks வந்து நீங்கள் நிப்பாட்டுறது வந்து உங்கள் காருக்கு வந்து அது ரொம்ப டேஞ்சர். இப்போ 2 daysக்கு ஒரு திருப்பி நீங்கள் எடுத்தீங்கன்னா என்ன ஆகுனா இன்ஜின் ஹீட் ஆகும். ஸோ எந்த இதுவுமே வந்து அவ்வளோ ஈஸியாக அதில் வந்து ஸ்டே பண்ணாது.
பட் நீங்கள் 10 days அப்படி இல்லை 14 days அந்த மாதிரி காரை கன்யூஸாக விட்டிங்கன்னா அந்த இடத்துக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒன்று வரும். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா எங்கள் ரிலேஷன் ஒருத்தங்க வந்து இந்த எலிக்கு பயந்து காரையே விற்றுருக்காங்க. ஸோ அவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ சென்னையில் வந்து ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிக்கப் அண்ட் ட்ராப் வந்து அவங்க கேப் வந்து கொடுத்துருவாங்க கம்பெனிலே, ஏர்போர்ட்லேருந்தே இது வந்துடும். ஸோ இவங்கள்ட்ட கார் இருக்குது, பட் யூசேஜ் வந்து ரொம்ப கம்மி. என்னைக்காவது ஒரு நாள் எடுப்பாங்க, மந்த்லி 1 or 2 times தான் அவங்க காரை எடுப்பாங்க. அது வரைக்கும் ஒரே இடத்துல நிற்கும், ரோட்டு ஓரத்தில் தான் அவங்க காரை நிப்பாட்டுவாங்க. நெக்ஸ்ட்டு கார் எடுக்க போது பார்த்தீங்கன்னா ஒன்று பேட்டரி வந்து ட்ரைன் ஆகிருக்கும். ஸோ பேட்டரி வந்து சார்ஜ் போட்டு காரை ஸ்டார்ட் ஆகாது. என்ன நீ கம்பெனிக்காரங்களுக்கு கால் புக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எலி எங்கேயாவது வயரை கட் பண்ணி விட்ருக்கோம். ஸோ ஒரு 20 ரூபா 30 ரூபா செலவு பண்ணுவாங்க, எங்கேயாவது ஒரு ட்ரிப் போட்டு வருவாங்க. அதுக்கடுத்து காரை நிப்பாட்டுவாங்க. அதுக்கு அடுத்து எடுக்கிறப்பவும் அதே மாதிரி ப்ராப்ளம். இந்த மாதிரியே ஒரு 2-3 வாட்டி ஆயிருக்கு. கடைசியில் நம்மளுக்கு கார் தேவையில்லை அப்படின்னு சொல்லி விற்றுட்டாங்க. ஸோ இந்த எலி வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம். அதுக்கு பார்த்தீங்கன்னா எலி வராமல் இருக்கிறதுக்கு நிறையா ஸ்கிட்டுலாம் இருக்குது. பட் என்னென்னா அந்த ஸ்கிட்டும் வந்து 1 or 2 days அந்த மாதிரி டைம் தான் அது வேலை பார்க்கும். அதுக்கு மேலே வந்து எலி சர்வசாதாரணமாக வந்துடும். ஸோ எனக்கு தெரிஞ்ச இன்னொரு ஃப்ரெண்டு வந்து அதையும் யூஸ் பண்ணி பார்த்துட்டாங்க, எலி தொல்லை இருக்குது அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. ஆனாலும் ஒரு 10 days அவங்க வந்து காரை நிப்பாட்டுறாங்க அப்படின்னா 2 நாளைக்கு எலி வராது, இல்லை 3 நாள் வராது. அதுக்கப்புறம் அந்த ஸ்மெல் வந்து நல்லா கம்மியானதுக்கப்புறம் வந்து எலி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ பெஸ்ட் திங் என்னென்னா முடிஞ்சால் பூனை வளங்க. நீங்கள் கார் செட்டில் வந்து 1க்கு 2 பூனையே போடுங்க. ஸோ பூனை சவுண்டு கேட்டாலே கண்டிப்பாக எலி அப்படிங்கிறது வராது. ஸோ இந்த எலி தொல்லையிலேருந்து உங்கள் காரை வந்து நீங்கள் சேவ் பண்ணால் தான் நிம்மதியாக கண்டிப்பாக இருக்க முடியும். அதுக்கு அடுத்து வந்து நீங்கள் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னா அது வந்து நல்ல ஜென்யூனான கம்பெனியாக, இன்சூரன்ஸ் கம்பெனியாக இருக்கணும். ஸோ அதில் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க, உங்களுக்கு 100% சேஃப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே பிளஸ்ட்.